நமச்சிவாயம். ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனீப்யஸ்ச ராகவே கேதவே நமோ நமஹ. எல்லாமல்ல ஆதித்யாதி நவகிரகங்களையும் அம்மையப்பனாக விளங்கக்கூடிய பர்வதவர்தனி அம்பாசமேத ராமேஸ்வர ராமநாத பெருமானுடைய திருவடிகளையும் வணங்கி என்னுடைய குருநாதர் மற்றும் உபாசனை தேவதை அன்னை வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் பணிந்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே, செப்டம்பர் மாத ராசி பலன்கள். இந்த செப்டம்பர் மாதத்தை பொறுத்தவரையிலும் முதல்ல கிரக நிலவரங்கள் என்ன, கிரக நிலவரங்கள் எப்படி இருக்குது, கிரக அமைப்புகளை பார்த்துடலாம். ஏன்னா அதை வச்சு தான் நம்ம இந்த மாதத்துக்கான ராசி பலனையே 12 ராசிக்கு நம்ம தீர்மானிக்க முடியும். அப்படி பார்க்கின்ற பொழுது முதல்ல சூரியன் தன்னுடைய சிம்ம ராசியில் சொந்த வீட்டில் ஆட்சி பலம் பெறுகிறார். அது ஒரு சிறப்பு. முதல் 15 நாட்கள் சூரியன் சொந்த வீட்டில் ஆட்சி பலம் தங்குகிறார். அதுக்கப்புறம் பின்னாடி புரட்டாசி வந்த உடனே அவர் கன்னி ராசிக்கு போயிடுவார். அப்போ இந்த மாதம் சூரியன் ஆட்சி பலத்தில் இருக்கிறார் ஒரு 16 நாட்கள். அதே போல் இந்த சுக்கிர பகவான், அந்த சுக்கிரனும் கடகம் சிம்மம் இந்த 2 இடங்களிலும், கடகம் சிம்மம் இந்த 2 இடங்களிலும் சுக்கிர பகவான் சஞ்சாரம் செய்கிறார். அப்போ சிம்மத்தில் சூரியன் சுக்கிரன் கேது பார்த்துக்கோங்க. அதே போல் செவ்வாய் பகவான், இந்த செவ்வாயை பொறுத்தவரையிலும் முழுவதுமாக கன்னி ராசியில் இருக்கிறார். அதே போல் பிற்பகுதியில் அவர் துலாம் ராசிக்கு சஞ்சாரம் செய்கிறார். அப்போ சுக்கிரன் சூரியன் செவ்வாய் இவை மூன்றுமே முதல் 15 நாட்கள் கடகம் சிம்மம் கன்னி, அப்புறம் சிம்மம் கன்னி துலாம் என்று கிரக அமைப்புகள் மாறுகின்றன. அப்போ இந்த கிரக மாற்றங்கள் ஒரு சின்ன அசைவு இருந்தால் கூட அதுக்கு ஒரு பெரிய பலன் நடந்துடும். நம்ம சொல்லுவோம் புதன் சாதாரண விஷயம், புதன் இல்லாமல் நோய் இல்லை, புதன் இல்லாமல் கடன் இல்லை, புதன் இல்லாமல் பேச்சு இல்லை, புதன் இல்லாமல் நரம்பு சம்மந்த ஸ்கின் கிடையாது. கம்யூனிகேஷன்ஸு ஒரு நாள் ஒய்ஃபை கட் பண்ணி பாருங்களேன், நெட்வொர்க்கு 10 நிமிஷம் இல்லாமல் இருக்கட்டுமே துடிச்சு போயிடுவீங்க. கம்யூனிகேஷனு நெட்வொர்க்கு. அப்போது இதோ 15 நாள் மாறுதுங்கிறீங்க, 15 நாள் மாறுதுங்கிறீங்க. ஒவ்வொரு அசைவும் நம்மளுடைய வாழ்க்கையே அது நம்ம வாழ்க்கை பிரபஞ்சம், இந்த பூமியை அது தீர்மானிக்கும். இந்த பூமிக்கு தேவையான விஷயங்களை அது முடிவு செய்யும். அப்படி பார்க்கின்ற பொழுது இந்த செப்டம்பர் மாதம் சூரியன் சுக்கிரன் செவ்வாய் இவை மூன்றும் முதல் 16 நாட்களும் பின்னாடி 14 நாட்களும் இடமாற்றங்கள் அடைகின்றன. அதே போல புதனும் கன்னியில் அமைகிறார். இந்த மாதம் பிறக்கக்கூடிய பிள்ளைகள் அனைத்துமே கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்கும். பிற்காலத்தில் பெரிய பெரிய படிப்பு படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அப்போ இந்த மாதம் ஒரு குழந்தை பிறக்குதுன்னா அது புதன் அஸ்தங்கத்தில் இருக்கும்போது அற்புதமான ஞானம் அறிவோடு பிறக்கக்கூடிய சத்தான பிள்ளைகளாக குழந்தைகளாக அது பிறக்கும். இந்த மாதம் டெலிவரி வச்சுருக்க சாமி அப்படின்லாம் சொன்னீங்கன்னாக்கா நீங்கள் அதிர்ஷ்டசாலிகள். அப்போ நாள் பார்த்து நட்சத்திரம் பார்த்து கூட நீங்கள் அதை செய்வீர்களே. ஆனால் நிச்சயமாக இந்த செப்டம்பர் மாதம் உங்களுக்கு மிக சிறப்பான மாதமாக அமைகிறது. ஸோ இந்த கிரக அமைப்புகளை கொண்டு எப்பவும் போல கும்பத்தில் ராகு, சிம்மத்தில் கேது, மீனத்தில் சனி பகவான் மற்றும் மிதுனத்திலே குரு பகவான். அப்போ இந்த கிரக அமைப்புகளை கொண்டு இந்த செப்டம்பர் மாதம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் பாருங்கள். அன்பார்ந்த விருச்சக ராசி அன்பர்களே, செப்டம்பர் மாத ராசி பலன்கள். விருச்சக ராசியை பொறுத்தவரையிலும் செப்டம்பர் மாதம் அதிர்ஷ்டமான மாதம். இப்போதான் ஒரு நல்லது நடந்திருக்கு. பொதுவாக விருச்சக ராசி என்பர்களே, இது நாள் வரையில் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பகவான் கன்னியில் தங்கியிருந்தார். அவர் போயிட்டு புதனுடைய வீட்டில் உட்கார்ந்திருந்த சமயம் அவ்வளவு சிறப்பில்லை. பொதுவாக புதனுடைய வீடு உங்களுக்கு 6ஆம் வீடாக அமைகிறது இல்லைங்களா? 8வது வீடாக அமைகிறது. 8, 11 இவை இரண்டுமே அசுபஸ்தானம்தான். பொதுவாக கன்னியில் செவ்வாய் தங்குவது புதனுடைய வீட்டில் தங்கினா அது அவ்வளோ அதிர்ஷ்டம் கிடையாது. அப்போ விருச்சக ராசி என்பர்களே, கடந்த 2 மாதங்களாக இது என்னன்னே தெரியல சாமி, இந்த 2 மாதமாக எனக்கு ரொம்ப மோசமாக இருக்குது. அதுக்கு முன்னாடிலாம் எனக்கு கொஞ்சம் பரவாயில்ல, நல்லா தான் சாமி இருந்தது. இந்த 2 மாதமாக தான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய விருச்சக ராசி நேயர்களே, இன்னும் சொல்லப்போனால் நிறைய மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கலாம். நல்லா போயிட்டு இருந்தது சாமி, திடீர்னு இந்த 2 மாதமாக அப்படி மாறி போச்சு. அல்லது குடும்பத்தில் பையன் வீட்டை விட்டு வெளியில் போயிட்டான், பொண்ணு வீட்டை விட்டு வெளியில் போயிடுச்சு. நல்ல கௌரவமான குடும்ப சாமி, நம்ம என்ன பண்ணுறதுனே நமக்கு தெரியல, என்ன பண்ணுறதுனே தெரியல சாமி. வெளியில் தெரிஞ்சால் கஷ்டம், எப்படியா காப்பாற்றி கொண்டு வந்துடணும் சாமி. கண்டிப்பாக செய்யலாம், முடியும். பசங்க சொல்கிற பேச்சு கேட்கலையா, கவலையே படாதீங்க, நல்ல முறையில் கொண்டு வந்துடலாம். அதே போல் தொழில் அமைப்புகள், பிஸ்னஸில் மெயினாக தொழில் அமைப்புகளில் வரக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள், குடும்பத்தில் வரக்கூடிய கஷ்ட நஷ்டம் வேறு, அது இருந்ததுன்னா சரி பண்ணிடலாம், ஒன்றும் கவலைப்படாதீங்க. ஆனால் தொழிலில் ஏற்படக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள் உங்கள் ஜாதகம்தான் பொறுப்பு.
தொழில் நல்லா அமையணும் சாமி, பிஸ்னஸ் நல்லா வரணும், வருமானங்கள் சிறப்பாக இருக்கணும். மெயினாக கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், வம்பு வழக்குகள், மனசு ஒரே குழப்பமாக இருக்கிறது. ஒரு பெரிய டிப்ரெஷனாகவே இருக்குது சாமி, படுத்தா தூக்கம் வர மாட்டேங்குது. மனக்குழப்பங்கள், விருச்சிக ராசி அன்பர்களே, மனக்குழப்பங்கள், மனசில் வரக்கூடிய பயம், இன்னும் சொல்லப்போனால் மிகப்பெரிய ஏமாற்றங்கள். நல்ல ஒரு நம்பிக்கையாக இருந்திருப்பீங்க ஒரு சில விஷயங்கள், ஏதேனும் ஒரு சில விஷயங்கள், அது பணங்காசுகளாக இருக்கலாம், சொத்து பத்துக்களாக இருக்கலாம், உடல்நிலை ஆரோக்கியமாக இருக்கலாம், உறவுகளாக இருக்கலாம், தொழிலாக இருக்கலாம், வேலையாக இருக்கலாம். மிகப்பெரிய ஏமாற்றங்கள். நினச்சே பார்க்கல சாமி, இப்படி நடந்து போச்சு, எப்படி நடந்ததுன்னே எனக்கு தெரியலைங்க சாமி அப்படின்னு சொல்லக்கூடிய ஏமாற்றங்களாக இருக்கலாம். அப்போ அந்த மாதிரியெல்லாம் கஷ்டங்கள் அல்லது ஏமாற்றங்கள் இருக்குமே. ஆனால் அந்த ஏமாற்றங்களிலிருந்து விடுபடக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது. கவலை வேண்டாம் விருச்சிக ராசி நேயர்களே. குறிப்பாக வேலை உத்தியோகம் செய்யக்கூடியவர்கள், வேலை உத்தியோகத்தை பொறுத்தவரையில் இந்த மாதம் வேலை கிடைக்கக்கூடிய மாதம். ஏன்னா ராசிக்கு 10ஆம் அதிபதி, உங்களுக்கு கர்மஸ்தானமாக விளங்கக்கூடிய சூரியன் ஸ்தான பலம் பெறுகிறார். கூட உங்களுக்கு 7ஆம் அதிபதி, 7, 12 கூடையவன் 8ஆம் அதிபதி. அப்போ பாருங்க விருச்சிக ராசி அன்பர்களே, இந்த மாதம் ஒரு சில விருச்சிக ராசி அன்பர்களுக்கு, அது உள்நாட்டில் இருக்கலாம், வெளிநாடுகளில் இருக்கலாம், வெளி மாநிலங்களில் இருக்கலாம். அப்போ நீங்கள் எங்கே இருந்தாலும் சரிதான் விருச்சிக ராசி அன்பர்களே, அதிர்ஷ்டங்கள் ஒரு சில விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டம் நிறைந்த மாதமாக அமைகிறது. ஏன்னா 7, 8, 12 பாவங்கள் அங்கே சந்திக்குது, எல்லாம் 10ஆம் இடத்துல போய் உட்காந்துருக்கு. அப்போ மெயினாக கர்மஸ்தானம் வேலை செய்யும். இடமாற்றங்கள் அமையலாம், ஊர் மாற்றங்கள் அமையலாம், வேலை மாற்றங்கள் அமையலாம், தொழில் மாற்றங்கள் அமையலாம், குடும்பத்தில் மாற்றங்கள் அமையலாம். அப்போது நல்லா போயிருக்கிற ஜாப் வந்து சேஞ்ச் ஆகலாம். இப்போ நம்ம நிறைய அரசு அதிகாரிகள், கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் நிறைய நம்ம பார்க்குறோம். அன்றைக்கெலாம் கூட ஒரு பெரிய உயர் அதிகாரி பேட்டி கொடுக்குறாங்க, அவங்களே நேரடியாக கொடுக்குறாங்க, மோசமாக இருக்குது, இந்த மாதிரிலாம் பழி வாங்குறாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. அப்போது வேலை, உத்தியோகம், வருமானம் இவை அனைத்தும் திடீர் அதிர்ஷ்டங்களை தரக்கூடியதாக அமையப்போகுது. நீங்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய ஒரு சில ரகசிய வெற்றிகள் கிடைக்கக்கூடிய மாதம். குறிப்பாக வேலை செய்கிற இடத்துல வேலையில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். நான் வந்து இப்போ கம்பெனி மாறலான்னு இருக்க சாமி, நான் கம்பெனி ஜாப் சேஞ்ச் பண்ணலாமா? தாராளமாக ஜாப் சேஞ்ச் பண்ணலாம். அதே போல் தான் அப்போ நான் வேறு கம்பெனி மாறலாமா, எனக்கு ப்ரமோஷன்ஸ் கிடைக்குமா? அப்படி இல்லைன்னா வேலை செய்கிற இடத்துல எனக்கு ஒரே பிரச்சனையாக இருக்குதுங்க சாமி, நிம்மதியாக வேலை செய்ய முடியல, எப்போ வேண்டுமானாலும் வேலை போகலாம் அப்படின்லாம் ஒரு கஷ்டமான சூழ்நிலை இருக்குதுங்க சாமி, எனக்கு வந்து இந்த வேலை போச்சுனாலும் எனக்கு வேறு வேலை கிடைக்குமா, நான் விட்டுட்டு வந்துடலாமா? இந்த மாதிரி பல கேள்விகள் நம்முடைய விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இருந்து வருகிறது. ஆனால் பாருங்கள் விருச்சிக ராசி நேயர்களே, கவலை வேண்டாம், வேலை போச்சுனாலும் இமீடியட்டாக வேறு வேலை கிடைக்கும். அதே போல் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு ஏதாவது என்கொயரிகள் அல்லது விசா சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், விசா ரினிவல்ஸு, அப்படி இல்லைன்னா வேலை வந்து ஜாப் கண்டினியூ ஆகிறது, அதில் அந்த பாண்டிங் பீரியட் முடிகிறது, அக்ரிமெண்ட் டைம் முடிகிறது, ஸோ இதெல்லாம் எக்ஸ்டெண்ட் ஆகுமா? இந்த மாதிரியான கேள்விகள் எல்லாம் உங்களுக்கு இருக்குமே. ஆனால் கவலை வேண்டாம் விருச்சிக ராசி என்பர்களே, வேலையில் நல்ல தொடர்ச்சி கிடைக்கும். ஒரு சில விருச்சிக ராசி என்பர்களுக்கு ஜாப் பர்மனெண்ட் ஆவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதுதான் அந்த திடீர் அதிர்ஷ்டம்னு சொன்னேன். அதே போல் வேலை செய்கிற இடத்துல ஏதேனும் சட்ட சிக்கல்கள் இருக்குமே. ஆனால் கொஞ்சம் ஏதாவது நீங்கள் பணம் வாங்கி கொடுத்துருக்கலாம், டிரான்சாக்ஷன் செஞ்சுருக்கலாம், உதவி செய்திருக்கலாம், பணங்காசு கொடுத்து மாட்டியிருக்கலாம். அப்போ அந்த மாதிரியெல்லாம் ஏதேனும் பண சிக்கல்கள் ஏதேனும் மாட்டியிருப்பீர்களே ஆனால், சிக்கல்கள் இருக்குமே ஆனால், வம்பு வழக்குகள், கோர்ட்டு கேஸு அல்லது எதிரிகளுடைய தொந்தரவுகள், உங்கள் பையனோ பொண்ணோ ஏதோ ஒரு பையன் ஏதோ சிக்கலில் மாட்டிக்கிட்டு இருக்கா சாமி, எனக்கு சொல்ல மாட்டேங்கிறான், வேலைக்கு போக மாட்டேங்கிறான், வர மாட்டேங்கிறான், அல்லது வேலைக்கு போய்ட்டு வரான், யார்ட்டையும் பேச மாட்டேங்கிறான், எரிஞ்சு விடுறான், ஒத்துக்க மாட்டேங்கிறான் கல்யாணத்துக்கு. அப்போ இதெல்லாம் ஏதோ ஒரு சிக்கலில் திருஷ்டியில் மாட்டின்னு இருக்கலாம், இல்லை வேறு ஏதேனும் ஒரு சிக்கலில் மாட்டின்னு இருக்கான்னு அர்த்தம். அவன்கிட்ட ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது சாமி, ஆனால் சொல்ல மாட்டேங்கிறான். பொண்ணு பாருங்கள் சாமி, இந்த மாதிரிலாம் செய்யுது, சொல்கிற பேச்சே கேட்க மாட்டேங்குது, அவங்க சித்தி பேச்சு கேட்குது, பெரியம்மா பேச்சு கேட்குது, அம்மாவை மதிக்க மாட்டேங்குது, அப்பாவை மதிக்க மாட்டேங்குது. இதெல்லாமே திருஷ்டி அல்லது ஒரு செய்வினை, ஒரு மைண்ட் செட்டு தான், ஏதோ ஒரு மயக்கம். அப்போ அந்த மாதிரி குடும்பத்தில் வரக்கூடிய பிரச்சனைகள், பொண்ணோ பையனோ சொல்கிற பேச்சை கேட்காமல் இருக்கிறது, இல்லை ஏதேனும் வேலைக்கு போகாமல் இருக்கிறது, இல்லை வேறு ஏதேனும் சிக்கலில் போய் மாட்டிக்கிறது, செய்வினை கோளாறுகள்,
அப்போ அந்த மாதிரியெல்லாம் ஏதேனும் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம். விருச்சிக ராசி அன்பர்களே, அவையெல்லாமும் அதான் சரி பண்ண முடியுமா சாமி, காப்பாற்ற முடியுமா அப்படின்னு கேட்பீர்களே ஆனால் நிச்சயமாக அதெல்லாம் முடியும், கவலை வேண்டாம் விருச்சிக ராசி அன்பர்களே. அப்போ குடும்பத்தில் மகிழ்ச்சி, குடும்பத்தில் மங்களகரமான செய்திகள் வந்து சேரும். குடும்பத்தில் மங்கள செய்திகள், தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் உங்கள் காதுக்கு வந்து சேரும். ஒரு சில விருச்சிக ராசி அன்பர்களுக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படும். ஸோ நிறைய விஷயங்கள் நம்ம பேசிகிட்டே போகலாம். விருச்சிக ராசி அன்பர்களே, ஒரு முடிவே இருக்காது. உங்களுக்கு என்ன தேவை, உங்களுக்கு என்ன நடக்கணும், அதுக்கு உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் முக்கியம் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, நமச்சிவாயம். ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி.